யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். தெரிந்த பாடல் நாம் எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர், தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா என்றும் நடந்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை நடந்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மை ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches in glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for 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 me. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து என்றும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். இவைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து என்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர். எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் இவர் தந்து என்றும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, பல நாமங்கள் அவருக்கு இருந்தாலும் இந்த காலை வேளையில
நாம் அவரை ஆராதிக்கிற அந்த நாமம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் வாசித்துட்டு நான் துரிதமாக நாம் தொடர்ந்து ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் அதனுடைய 22வது அதிகாரம் 14வது வசனம். Genesis chapter 22 and verse 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. And Abraham called the name of that place Jehovah Jireh, the Lord will provide. As it is said to this day, in the mount of the Lord it shall be seen. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அவரை தான் இந்த காலை வேளையில் நாம் ஆராதித்து கொண்டு வருது. எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் யெகோவா ஈரேன்னு ஆபிரகாம் சொல்லும்போது இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தானா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை அவன் பலியிடும்படியாக அந்த மலையிலே, மோரியா மலையிலே அவனை அப்படியே பலிபீடத்தின் மேலே கடத்தி கத்தியை ஓங்கிடுறான். ஆனால் தேவன் அந்த இடத்துல குறுக்கிட்டு அதை தடுத்து அதற்கு பதிலாக ஆபிரகாமுக்கு பின்பாக முட்புதரிலே இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தும்படியாக செய்தார். அதற்கு பின்பாக ஆபிரகாம் இப்படியாக சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இப்போ தன்னுடைய குமாரனை அந்த இடத்துல பலியாக கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையில் தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் அந்த இடத்துல கட்டளையிட்டார். இன்றைக்கு அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, நாமும் கூட அதே நிலைமை தான். நாம் அந்த சிலுவையிலே பலியாக செலுத்தப்படுவதற்கு பதிலாக ஒரே தரம் இயேசு நமக்காக பலியாக செலுத்தப்பட்டார். நம் சார்பில் இன் அவர் பிளேஸ். அதனால தான் ரோமரில் இப்படியாக சொல்லுகிறது 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He who did not spare his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? அதான் அந்த யெகோவா ஈரே. சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? 3 காரியங்களை ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம ஆராதனை செய்வோம். இந்த பகுதியில் முதலாவது நான் பார்க்கிறது ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். ஏப்ரஹாம்ஸ் ஒபீடியன்ஸ். ஆதியாகமம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், இந்த பகுதி முழுவதும் முடிஞ்சிட்டு கடைசியில் தேவன் அவனோடு பேசும்போது இப்படியாக சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். And in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததா? தேவன் ஆபிரகாம் இடத்துல இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் உடனடியாக அதை செயல்படுத்துகிறதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அப்படியே செயல்படுத்தினான். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அப்படியே கீழ்ப்படிந்தான். Just as God told him. Abraham's obedience. இரண்டாவதாக I see Abraham's omission. ஆபிரகாமின் புறக்கணிப்பை நான் பார்க்குறேன். எதை புறக்கணிச்சான் அப்படின்னா, எபிரேயரில் இப்படியாக சொல்லுகிறது 11:19
தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Concluding that God was able to raise him up even from the dead, from which he also received him in a figurative sense. இந்த காலை வேளையில ஆபிரகாம் ஒரு காரியத்தை புறக்கணிச்சான், தள்ளி வச்சான். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த போது, when he obeyed the voice of God, he just omitted whatever outcomes were there. அதற்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே எது வந்தாலும் பரவாயில்ல என்று அதை குறித்து சற்றும் கவலைப்படாமல் அதை புறக்கணித்தவனாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவன் முன்னின்று செயல்பட்டான். He was not bothered about what were the outcomes, even to the point of death of his son. தன்னுடைய மகனுடைய மரணபரியந்தம், மரணத்துக்கே அவனை ஒப்பு கொடுத்தவனாய் அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அதான் ஆபிரகாமின் புறக்கணிப்பு. That's Abraham's omission. கடைசியாக ஆபிரகாமுடைய நோக்கு நிலையை, நோக்கு திசையில் நிலையை நாம் பார்க்கும்போது, ஏப்ரஹாம்ஸ் ஓரியன்டேஷன், ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், அப்படி வசனம் தொடருது. And Abraham said, my son, God will provide himself a lamb for the burnt offering. அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் நோக்கி பார்த்தான். அந்த தேவனை மாத்திரம் தான் நோக்கி பார்த்தான். அவருடைய வார்த்தையை பெற்றான். அதை கீழ்ப்படுகிறதுனால என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதற்காக வருகிற எதுவாக இருந்தாலும் அதை புறக்கணிச்சான். மூன்றாவது, அவனுடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி படிச்சு. His eyes, he was completely oriented towards God. தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒருவனாய் அவன் இருந்தான். அது ஆபிரகாம் தேவன் மீது கொண்டிருந்த அந்த முழு நம்பிக்கையை அது நமக்கு காட்டுகிறது. இந்த காலை வேளையில் இந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். அவர் யெகோவா ஈரேயாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் போது அவரால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு காரியம் அதுக்கு முக்கியமாக நான் பார்க்கிறேன், ஆபிரகாமின் கீழ்ப்படிதல். ஏப்ரஹாம்ஸ் obedience. இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சுன்னா, அதற்கு என்ன விலை கொடுக்கணுமோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அதை சற்றும் கருதாமல் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதும் செவிசாய்த்து அதற்கு தடையாக வருகிற எல்லாவற்றையும் புறக்கணிச்சான். எல்லாவற்றையும் புறக்கணித்து முன்னேறி அந்த வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவன் கடந்து சென்றான். இதுக்கு எல்லாம் காரணம் அவன் கண்கள் அந்த தேவனையே நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா. He was oriented towards God always, always. என் தேவன், அவர் தான் யெகோவா ஈரே. அப்போ அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா ஜீசஸ். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படியே அவர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நல்ல தேவன், அவர் யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக அருளின அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? அவர் நிச்சயம் நமக்கு செய்வார். Hallelujah Jesus. Oh we worship you God. இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் வாழ்க்கையில யெகோவா ஈரையா நீங்க இருங்கப்பா. என் வாழ்க்கையில யெகோவா ஈரை இருங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர்.
this morning, when I worship you as Jehovah Jireh, I want to put my trust in you again and say, Lord, I will obey to what you say, word by word. ஒரு வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அதற்கு நான் விலை கொடுக்க வேண்டியதா இருந்தால் அதை நான் கவலைப்படாமல் அதை புறக்கணிச்சிட்டு உடைய வார்த்தையை நிறைவேற்ற நான் முன்னேறி செல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் கண்கள் உம்மை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கும். ஏன்னா நீர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. You are Jehovah Jireh. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். என் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும். Oh, we worship you, God. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, நான் தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. ஓ, இந்த காலை வேளையிலே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆபிரகாமுடைய கண்கள் அந்த தேவனை மாத்திரம் பார்த்துச்சு, வேற யாரையும் பார்க்கல. He was oriented towards God. Complete alignment.
தேவனோடு இசைந்து அவர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து புறக்கணிக்க வேண்டியதை புறக்கணித்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தான். இந்த காலை வேளையிலே அவனுக்கு அவர் யெகோவா ஈரையாய் இருந்தார். இன்றைக்கு நமக்கு யெகோவா ஈரையாய் தேவன் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தேவனையே சார்ந்து அவரையே நம்பி முன்னேறுவோம். ஹல்லேலூயா ஜீசஸ். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானம் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. வானம் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம் முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுவதில்லை. யெகோவா ஈரையை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்படுவதில்லை. இந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் நமக்கு போதும். அவர் நமக்கு போதும். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. ஓ ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், வேறுபட்ட வித்தியாசப்பட்ட நிலைமைகளிலும் என் கண்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும். என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கும். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா,
என்னையே மீட்க உம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். 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 நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. காலை வேளையில அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அவருடைய நாமம் யெகோவா ஈரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோம், இயேசு மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம். ஒவ்வொரு வாயும் அதை அறிக்கை செய்யட்டும். இன்றைக்கு அவர் போதும். அவர் போதும். அந்த யெகோவா ஈரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார்.